வணக்கம். தமிழ்நாட்டின் பாரம்பரியமான நகரான பட்டுக்கோட்டை அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் வெற்றிவாசு என்ற 23 வயதான இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் கல்லூரியில் முதன்மை வகுப்பில் படித்து வந்தான். ஆனால் ஒரு விசேஷமான நாளில் அவன் வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது. இக்கதை 1965ஆம் ஆண்டில் நடந்த உண்மையான சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டது. அப்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே இரண்டாவது போரின் நிலைமை உருவாகியிருந்தது. நாட்டின் பல இடங்களில் தற்காலிகமான இராணுவ படைகள் மற்றும் போர் நிலைகள் இருந்தன. பட்டுக்கோட்டையில் வசிக்கும் வெற்றிவாசு ஒரு எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அவனது வாழ்க்கை எளிதாக ஆனால் சிறந்த முறையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் ஊரில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை நோக்கி பயணித்தபோது அவன் கவனித்தது, பாகிஸ்தானின் போர் வீரர்கள் இந்திய எல்லையை கடக்க முயற்சித்தனர். அந்த நேரத்தில் வெற்றிவாசு ஓர் தீர்மானமான உழைப்பு எடுத்துக் கொண்டான். அவன் உடனடியாக கிராமத்தில் உள்ள எல்லா இளைஞர்களையும் ஒன்று சேர்த்து அந்த பகுதியின் மேல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார். அவர்களின் தியாகத்தின் மூலம் அந்த பகுதியை பாதுகாப்பதில் அவர்கள் வெற்றி பெற்றனர். இந்த போராட்டத்தில் வெற்றிவாசு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டது. அதே நாளில் நாட்டிற்காக தன் உயிரை தியாகமும் செய்தான். அந்த ஊர் அவனது பெயரை என்றும் நினைவில் வைத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்வு நமது நாட்டின் மக்கள் உணர்வுகளை பன்முகமாக வெளிப்படுத்துகிறது. அது தவிர வெற்றிவாசு போன்ற வீரர்களின் சாகசங்கள் நம் நாட்டை மிகவும் வலிமையாக்கின்றது. அந்த தியாகத்திற்கு பிறகு பட்டுக்கோட்டையில் அப்போதைய நிர்வாகம் வெற்றிவாசுவின் குடும்பத்திற்கு உதவியுடன் அவரின் பெயரை சிறப்பித்தது. பல வருடங்களுக்குப் பிறகு அந்த ஊரில் உள்ள மக்கள் பட்டுக்கோட்டை வீரன் என்று என்று அவரை நினைத்து தழுவுகின்றனர். இதை நினைத்துப் பாருங்கள். மனிதனின் சிறிய போராட்டம் கூட ஒரு வலிமையான பாராட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியது. நன்றி.